Okay, so to get started with, today is the first session of Guru Parampara. Again, you just share the screen. Theriyada? Yeah, I hope it's visible. Okay, fine. So, Sri Vaishnava Guru Paramparaila யாரெல்லாம் இருக்கா உங்களுக்குலாம் இது fairly தெரியும், because when we did session on Perumal last year, am I audible? Yes. Okay, so இத பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம போன வருஷம் பெருமாள் செஷன் பண்ணினோம். அதுல பெருமாள் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சரியா? சோ குரு பரம்பரை அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்? குரு அப்படின்னா ஆச்சாரியன், பரம்பரை அப்படின்னா லீனியேஜ் அப்படின்னு அர்த்தம், அந்த சீக்வென்ஸ் அப்படின்னு அர்த்தம். So the sequence of gurus starting from the first guru till the guru whom we bow down to now as our acharyan constitutes guru paramparai. Okay va? அது ஒரு thread மாதிரி. அந்த குரு பரம்பரை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சோ ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனை எம்பெருமான் அப்படின்னு அழைக்கிறோம் நம்ம எல்லாம். ஓகே, சோ யூ ஆல் நோ த மீனிங் ஆஃப் த டேர்ம் பெருமாள். பெருமாள் அப்படிங்கிறவர் நம்மளுக்கெல்லாம் சுவாமி, நம்மளுக்கெல்லாம் பெரியவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த பெருமாள் எப்படி உலகத்துக்கு சுவாமியோ அதே மாதிரி நம்மளுக்கும் சுவாமி. That's why he is called as எம்பெருமான், எனக்கும் பெருமான், அஸ்மத் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். சோ அவர் ஏன் எம்பெருமானா இருக்கார் அப்படின்னு கேட்டா, அவர் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கார், நம்மளுக்கு ஆச்சாரியனா இருக்கார், நம்மளுக்கு குருவா இருக்கார். ஆச்சாரியன்னா யாரு, குருனா யாரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நன்னா தெரியும். போன வருஷம் ஃபுல் செஷன் நம்ம பண்ணிருக்கோம் on ஆச்சாரியா. So you all know that Acharya is the one who leads us to the right path, who takes us along the right path. So since the boss of the universe, the master of the universe does that right in the beginning for us, he is called as the first Acharya and also as எம்பெருமான். நம்மளுக்கு சுவாமியா இருந்து குருவா இருக்க, அதனால அவருக்கு எம்பெருமான் திருநாமம் வருது. ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடுத்த குரு யாரு அப்படின்னு கேட்டா, மகாலட்சுமி, திருமகள், தாயார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ லக்ஷ்மி தேவி தான் நாராயணனுக்கு அப்புறம் நம்மளுக்கு குருவா ஆட. சோ முதல் குரு நாராயணன், அடுத்த குரு மகாலட்சுமி. ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்றார். விஸ்வக்சேனர்ங்கிறவர் யாரு? அவர்தான் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் லார்ட் நாராயணா. இப்போ பெரிய ஒரு கிங் இருக்கா அப்படின்னா அவ எல்லா காரியத்தையும் பண்றதுக்கு யாராவது ஒரு இன்சார்ஜ் வச்சிருப்பா. இப்போ நம்ம கண்ட்ரில பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோம், அந்த பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருப்பார், ஆனா வேலையெல்லாம் பண்றதுக்கு ஹோம் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி பெருமாளோட ஹோம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டா விஸ்வக்சேனர். சோ அந்த விஸ்வக்சேனருக்கு பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா உபதேசங்களையும் பண்ணுவா. உபதேசங்கள்னு சொன்னா என்ன உபதேசங்கள்? the teachings to attain ultimate happiness, okay, or attain the right things in life. மோட்சத்துக்கு என்ன மார்க்கமோ அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பெருமாள் தாயாருக்கு சொல்லுவார். பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து விஸ்வக்சேனருக்கு சொல்லுவார். ஆச்சா? விஸ்வக்சேனர் இந்த டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் நம்மாழ்வாருக்கு சொன்னார். நம்மாழ்வார நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆழ்வார் செஷன்ல பார்த்திருக்கோம் இல்லையா? பல ஆழ்வார்கள் இருந்தா, 12 ஆழ்வார்கள் இருந்தா, அதுல மெயின் ஆழ்வார் நம்மாழ்வார், who is also known as
காரிமாறன், ஷடகோபன் ஆர் பராங்குஷன். இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு பல திருநாமங்கள். காரிமாறன், ஷடகோபன், பராங்குஷன். இந்த நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் கிட்டேந்து எல்லா உபதேசங்களையும் வாங்கிட்டார். ஆழ்வார்கள்லாம் எந்த சமயத்துல இருந்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட்லி ஆழ்வார்கள்லாம் துவாபர யுகத்திலயோ கலியுகத்திலயோ தான் இருந்தா. முதல் 3 ஆழ்வார்கள் துவாபர யுகத்துல இருந்தா. திருமழிசை ஆழ்வாரும் இருந்தார் துவாபர யுகத்துல தான். அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வார்ல இருந்து எல்லாரும் கலியுகத்துல இருந்தா. ஓகே, சோ ஆழ்வார்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, ஆழ்வார்களுக்கு ஒரு தலைவரா, ஆழ்வார்கள்ல அங்கியான ஆழ்வாரா, மெயின் ஆழ்வாரா இருந்த நம்மாழ்வார் ஒரு குருவாரர். நம்மளுக்கு குரு பரம்பரையில வரார் நம்மளுக்கு. சோ இப்ப என்னாச்சு? குரு பரம்பரை எம்பெருமான், திருமகள் அதாவது மகாலட்சுமி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், இப்படி 4 பேர். ஆனா நம்மாழ்வாருடைய சிஷ்யர் யாருன்னு கேட்டா அவர் தான் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர் உய்ய கொண்டார், அவரோட சிஷ்யர் மணக்கால் நம்பி, அவரோட சிஷ்யர் ஆள வந்தார், அவரோட சிஷ்யர் பெரிய நம்பி அண்ட் மெனி மோர். அண்ட் ஃபைனலி இந்த 5 பேரோட சிஷ்யர் சுவாமி ராமானுஜர். இவா கிட்டக்கெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது நாதமுனிகள் ஸ்டோரி. சோ அது வரைக்கும் இருக்கிற குரு பரம்பரையை நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெருமாள், அடுத்தது தாயார், அப்புறம் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள். So that is all the introduction Adiyan will be giving now. Now you can watch a video on the story of Nammalvar, story of Nathamunigal, which will also narrate the sequence of Guru Parampara in short for you. So கேட்டேலா எல்லாரும் ஸ்டோரிய? அடியன். சோ இப்போ இந்த ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய கதைய நம்ம தமிழ்ல பார்த்தோம். இது உங்களோட ஜெனரல் ஸ்டோரி வேல்யூ செஷன் லாங்குவேஜ காட்டிலும் கொஞ்சம் அட் சம் பிளேசஸ் ஹையர் லெவல்ல இருந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் வி கிராஜுவேட் இன்டு லேர்னிங் மோர், இல்லையா? சோ கொஞ்சம் உபன்யாச பாணியில இருந்தது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எனிவேஸ், Adiyan will reproduce the story in short in English now for the benefit of everyone. So as we saw, Guru Parampara starts with Sriman Narayana and the teachings of Sampradayam is handed over from Lord Narayana to Lakshmi Devi, and both of them together perform Upadesham of Sampradaya Vishayam to Shri Vishwaksena, who is the commander-in-chief for Lord Narayana. Vishwaksena in turn gave all this Upadesham to Nammalvar, and Nammalvar, being the head of all Alvars, was the storehouse of all knowledge at that point of time. At that time, there was this saint known as Nathamuni or Ranganatha, as he was named when he was born, in a place called Kattumannar Kovil or Kattumannar Kudi, that's present in Cholanadu in Tamil Nadu. Ranganatha or Nathamuni was the son of Ishwara Bhattalvan, and he had a son named Ishwaramuni.
Nathamunigal was very devoted to Lord Narayana right from the time he was born. And once Nathamunigal, along with his father and son, went on a tour to North India to visit various pilgrimage sites in North India. And they happened to visit the Kshetram of Govardhanagiri. You all know the story of Lord Krishna lifting the Govardhana mountain, right? So the place where this episode happened is also a Divya Desham. And Nathamunigal happened to visit this place. He found this place so enchanting that he decided to stay back in that place. And one thing to be noted is, அங்க இருக்கிற பெருமாளுக்கு யமுனை துறைவன் பேரு. The Lord there was known as Yamuna or Yamunai Turaivan. So Nathamunigal was very engrossed in devotion to Yamunai Turaivan, and he decided to spend the rest of his life there. Like this, many months went by, and one fine day he got a dream where Kattumannar, that is the Lord of Kattumannargudi Kovil, called him back to Kattumannar Kovil. He said, "Oh Natha, I am missing you so much. Please come back." At this divine call, Nathamunigal decided to go back, and he visited many pilgrim sites on the way and reached Kattumannar Kovil. Kattumannar was extremely pleased to receive back Nathamunigal. He had basically called Nathamunigal because he wanted to get many kainkariams done from Nathamunigal. So it so happened that after a few days, a person came and chanted 11 verses from the Thiruvaimozhi, beginning with Ara Vamude Adiye Mudalam. You would have heard the verse when it was played in Tamil. So he chanted only those 11 verses of Nammalvar, and the 11th verse ended with the word that these 10 verses, the fragment of 10 verses, are a part of 1,000 verses composed by Nammalvar. So from this, Nathamunigal got to know that there were 1,000 verses composed by Nammalvar. Now what we need to understand here is, at this point of time, the Nalayara Divya Prabandham was missing. After the time of Nammalvar, a long time span had lapsed, and during this time, somehow Prabandhams were not being chanted. So what we need to understand from here is, if we don't continuously say Uru, Tiruvai and do Seva Kalam and all, Prabandhams will not be in vogue at all. They will disappear. So that is what had happened between the time span of Nathamunigal and Nammalvar. So at that time, Prabandham was not known to anybody except for these 11 verses. The rest of the Prabandham was all missing. So Nathamunigal discovered that there are 1,000 verses composed by Nammalvar, and he was curious to know what those verses were. He wanted to somehow procure those verses. So he asked that Sri Vaishnava as to where he could find the rest of the verses. That Sri Vaishnava guided him to Alvar Tirunagari, which is the birthplace of Nammalvar, and there Nathamunigal got to know that there is a Prabandham called Kanninun Siruthambu, which is another small Prabandham of 11 verses composed by Madurakavi Alvar. You all know that rather well. And those 11 verses are in praise of Nammalvar. So, if one would recite the Kanninun Siruthambu 12,000 times, one could get the Sakshatkaram of Nammalvar. He could actually see Nammalvar in reality. He could have the divine vision of Nammalvar. So Nathamunigal was a great Yogishwara. He had great concentration. So he could actually sit in one place and practice the Kanninun Siruthambu 12,000 times. At the end of that period, Nammalvar actually gave him Sakshatkaram. Nathamunigal prayed to Nammalvar and asked him for the 1,000 verses of Thiruvaimozhi. Nammalvar very kindly gave him the Thiruvaimozhi, the other Prabandhams that he had composed, like Thiruviruttam, Thiruvasiriyam, Periyaduruvandadi. Not only that, he also gave him the Upadesham of all the remaining Prabandhams composed by all the remaining Alvars. Now you all know very well which Alvar composed which Prabandham, because you all are learning Prabandhasaram. So all those Prabandhams listed in Prabandhasaram except Ramanujan Uttarandadi were
given as Upadesham by Nammalvar in Muktadasha to Nathamunigal in Yoga Dasha. So it is very pure kind of transmission that happened, and divine knowledge was passed down from Nammalvar to Nathamunigal. This is something that you all need to remember very well. This process, this episode is something that you have to remember very well. எப்படி நம்மளுக்குலாம் இந்த treasure of 4000 திவ்ய பிரபந்தம் வந்திருக்குங்கிறது ரொம்ப 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 important. At the first hand, Alvars composed them. When they composed, probably they wrote it in palm leaves or they taught it to their disciples or whatever. But we have received this prabandham today through the divine grace of Nammalvar alone, which has been passed on to us through Nathamunigal's perseverance and yoga. So we need to remember that and be grateful always. Racha, idukaprom Nathamunigal he decided at no point of time this prabandham should be lost again. So adukku enna pannano, we have to put it to practice. So just reciting practice will not be enough abdin nenachinde. He set all the prabandham verses to music, and he taught them to two of his disciples, two of his nephews actually, and they were called as Melayagattalvan and Keelayagattalvan. And with their help, he promoted the 4000 Divya Prabandham everywhere. Not only this, he also revived the Adhyayana Utsavam, which used to be held at the time of Tirumangi Alvar once upon a time. That was also lost because of the Prabandhams being lost. Nammalvar restored back the practice of Adhyayana Utsavam also in Srirangam. Nathamunigal restored back the practice of Adhyayana Utsavam in Srirangam. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் there was another episode where a lady who could sing Devaganam came to Katumannar Kovil. Nammalvar had taught Nathamunigal about Devaganam also. So Nathamunigal was very versed in Devaganam. He could understand what that lady was singing and how beautiful it was. So he complimented that lady. That lady was very happy, and she went and told the king of the land that there is one person in your kingdom who can understand Devaganam. Now she did this because earlier in this king's court she had lost in a competition where she had competed against another person who could sing normal music or Manushyaganam. And she had lost the competition because nobody understood Devaganam there. Whereas here Nathamunigal could understand Devaganam, so she was very happy and she went and told the king that Nathamunigal knows Devaganam and he's a great person. The king, the Chola king at that time, was curious to know what Devaganam was. So he invited Nathamunigal, and Nathamunigal explained to him what Devaganam was and the 400 talams that were involved in Devaganam. Now, kids, kindly don't ask Adiyan what is Devaganam. Adiyan wouldn't know that, because all that we have today is Ganam, which is setting the verses of Prabandhams into Carnatic music ragams as of today. So that itself is pleasing to hear, and probably for this day of Kali Yuga, that would be Devaganam itself. What Nathamunigal had actually explained was something else too. Okay, so that was Devaganam, which Nathamunigal had taught or had explained in the court of Chola king. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, Nathamunigal நிறைய சிஷ்யர்கள்லாம் வச்சிருந்தார். He had many disciples, 8 disciples. And the names of the 8 disciples you will find from the slide. Adiya is not repeating them now because that is the assignment that you will be getting. And he also was a great practicer of yoga. And in his yoga dashai, he would be very, very ecstatically connected to the Lord. He could see the Lord everywhere and everything in front of him. Once the Chola Raja came with 8 of his wives to visit Nathamunigal. Chola Raja had become a disciple of Nathamunigal. So he came along with his queens, 8 of his queens, to visit Nathamunigal. Looking at the king with 8 queens, Nathamunigal thought it was Lord Krishna with his 8 consorts who had come to visit. Similarly, once when the Chola king came along with one of his queens and a minister, in a way such that the king walked in front, the queen behind, and the minister behind the queen, he thought that it was like Rama, Sita and Lakshmana walking in the forest. So like this, Nathamunigal could see only God everywhere. Such was his devotion, which is called as Akritrima Bhakti, meaning pure devotion, flawless devotion. So
this was the greatness of Nathamunigal. There are two verses that you have to learn from the video. One is the verse from Yatiraja Saptati about Nathamunigal, which has been composed by Swami Deshikan, where he says that Nathamunigal had so much of devotion because he had very pure knowledge. He had deep knowledge. So when one has deep knowledge, that results in devotion, in deep devotion. ஞானத்தினுடைய எல்லை நிலம்தான் பக்தி அப்படின்னு சொல்லுவா. So எப்படி ஞானம் இருந்தது? What was the kind of knowledge that Nathamunigal had? When Swami Deshikan describes it, he says, it is like உள்ளங்கை நெல்லிக்கனி ஹஸ்தாமலகதாம் கதம் அப்படின்னு சொல்றார். நெல்லிக்கனி is நெல்லிக்காய், gooseberry. You can hold a gooseberry inside your palm, right? So Nathamunigal had so much expertise over knowledge that it was like as if he had all knowledge like a gooseberry inside his palm. He was such an expert in all shastric subjects. And this expertise, this jnanam, ultimately made him realize that God is everywhere and he could see God in everything. That is why he had extreme devotion or akritrima bhakti. Okay, so that's about the story in short in English. இப்போ நீங்கலாம் வந்து என்ன பண்ணணும்னா அசைன்மெண்ட் பண்ணணும். இந்த அசைன்மெண்ட் பண்றதுக்கு நீங்க திருப்பி இந்த ஸ்டோரியை கேட்டாதான் பண்ண முடியும். ஏன்னா அடியன் வந்து டெலிபரேட்லி ஸ்லைடு போடல, இன்ஃபர்மேஷன் ஸ்லைட் போடல. அடியன் have only given the story. Just a minute. Adiyan will tell you all what the assignment is. Yeah. So what you need to do is, dear children, you have to write the Tirunakshatram of Nathamunigal. Tirunakshatram is Ani Anusham. போனா போறது மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவதார ஸ்லோகம் ஜேஷ்டானுராதா சம்பூதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது அவர் ஆணி அனுஷத்துல பிறந்தார், அவதரிச்சார். அதுக்கப்புறம் கஜவக்திரர் அப்படின்னு ஒருத்தருடைய அம்சம் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன மேட்டர்ங்கிறது அடுத்த லெக்சர்ல சொல்றேன். But you have to learn that slokam which has been composed by Purusai Krishnamachar Swami. Purusai Nadadhur Krishnamachar Swami. அவர் ஆச்சாரிய வைபவம்னு அழகா ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கார். அதுல all details of Guru Parampara of Sri Vaishnavas has been given very beautifully, and Swami has composed a slokam for each Acharyan which records the Tirunakshatram of his and whose amsha he is and so on. Okay, so that avatara shlokam composed by Purusai Swami is also there in the video. So what you people will do is pause the video there, take down the shlokam and write it down. And the birthplace of Nathamunigal, which Adiyan mentioned many times now, and it's also there in the video, so that also you will write down. And the names of the disciples of Nathamunigal, that's also there in the video. சரியா? So இதெல்லாம் வந்து கிளாஸ் ரூம் A B ல இருக்கிறவ எல்லாருமே ஐதர் எழுதி அனுப்பணும், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். எழுத தெரியாத பசங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க. எழுத தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எழுதியே அனுப்புங்க. சரியா? Adiyan have not made slides deliberately because then it becomes very easy to copy. Adiyan would like all of you to listen and absorb the story once again, or maybe 2-3 times more. சரியா? So that was about Nathamunigal's story and value. Now Adiyan wanted to do revision of Alvaracharya Tirunakshatrams and star names and all, but I think it's a bit late. It's already 1 hour. The story was a bit long, so we'll do it next class, not a problem. So now anybody have any questions, you can ask. Adiyan, Q&A enable பண்ணு சார். Adiyan. நல்லா இருந்ததா கதை? அடியன் கேட்கலாம் அடியன்? கேட்கலாம் அடியன். ஓகே அடியன். அடியன் நம்ம வந்து நாதமுனிகள் வந்து எல்லா முக்ததசோல சொல்லி கொடுத்தாரு அடியன். அப்படின்னா என்ன அடியன் முக்ததசமா? இப்போ நம்மாழ்வார் வந்து இங்க வந்துட்டு திருப்பி வைகுண்டம் போயிட்டாரா? அவர் வைகுண்டம் போன விட்டு அவர் முக்த தசையில இருக்கார் அர்த்தம். அந்த தசையில வந்து தன்னைத்தானே காமிச்சுண்டார் நாதமுனிகளுக்கு. அப்ப உபதேசமும் பண்ணார்.
அடியேன் என்ன வைகுண்டத்துக்கு போனா திருப்பியும் வர முடியாதுல்ல அடியேன்? திருப்பி வந்து இந்த சம்சாரியா இருக்க முடியாது. வெறும வருமா விசிட் பண்ணிட்டு போறான். அந்த விசிட்டுக்கு தான் வந்த. இங்கே மாட்டிக்க மாட்டா. வைகுண்டத்துல இருந்து வந்தா அவ இஷ்டத்துக்கு வரலாம் போலாம். ஓகே அடியேன். டெக்னிக்கலா கேள்வி கேட்கணுங்கப்பா. அடியேன் நம்மளாலயும் முடியுமா அடியேன்? என்னம்மா? நம்மளாலயும் முடியுமா? முடியும் முடியும். ஆனா நம்ம வரணும்னு நினைக்க மாட்டோம் அப்படி. ஏன்னா அங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். வரணும்னு தோணாது நம்மளுக்கு. நம்மாழ்வாரும் வரணும்னு வரல. 12,000 டைம்ஸ் ஜப்பம் பண்ணி பண்ணி கூட்டாரோ இல்லையோ நாத்தமுனிகள். அதனால போனா போறது யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா வந்துட்டு போறேன். ஓகே அடியேன். தன்யவாதம் அடியேன். அடியேன் தன்யவாதம். அடியேன் விஸ்வக்சேனர் தான் அடியேன் நம்மாழ்வார். எப்படி அடியேன் வந்து விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் கிட்ட சொல்ல முடியும் அடியேன்? சூப்பர் கொஸ்டின். என்னம்மா கேள்வி கேட்கிறேன்ப்பா. விஸ்வக்சேனருடைய அம்சம் தான் நம்மாழ்வார். ஆனா விஸ்வக்சேனர் வேற நம்மாழ்வார் வேற. இப்போ எப்படி ஆதிசேஷனுடைய அம்சம் பலராமன்னு சொல்றோம். ஆனா ஆதிசேஷனாவும் இருக்கார் பலராமனாவும் இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நாராயணனே கிருஷ்ணரா வந்தாருன்னு சொல்றோம். பட் நாராயணனும் இருக்கார் கிருஷ்ணரும் இருக்கார். அந்த மாதிரி விஸ்வக்சேனரும் இருப்பார் நம்மாழ்வாரும் இருப்பார். ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? அந்த தமிழ்ல இருந்த கதை எல்லாமே எல்லாருக்குமே பூர்த்தியா புரிஞ்சுதா? Did you people have any difficulty in comprehending to the language at any point? அடியன் அடியன் சொல்லுங்க. அடியன் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு அடியன். ஸ்ரீராமன் அடியன். சொல்லுமா ஸ்ரீராமன். அடியன் மதுரகவி ஆழ்வார் வந்து 12,000 டைம்ஸ் வந்து இத சொன்னாங்கல்ல அடியன். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அடியன் நம்மளும் சொல்லறதுக்கு? அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல? மதுரகவி ஆழ்வார் சொல்லல, நாத்தமுனிகள் சொன்னார் 12,000 டைம்ஸ். அடியன் அதுல வந்து ஷார்ட்கட் எல்லாம் அடியனுக்கு தெரியலையேம்மா. ஏன் நம்மளால சாட்சாத்காரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா ஸ்ரீராமன் சுவாமி? Adiyan wouldn't know. A general shortcut for telling any prabandham is telling the first pasuram and the last two pasurams. But Adiyan wouldn't know if that is a shortcut for sakshatkar. This is already shortcut for 4,000 prabandham Swami. You have to say the entire Prabandha saram solla solrar. Okay Adiyan. Adiyan. அடியன் ஏன் அடியன் மதுரகவி ஆழ்வார் வந்து 12,000 டைம்ஸ் என்னம்மா 12,000 அடியன் அவரோட கொஸ்டின் என்னன்னா இப்போ அந்த இப்போ நாத்தமுனிகள் வந்து அந்த கன்னிகாம்சர் தாம்பு பாசுரம் தானே சொன்னார். ஆமா, அந்த அந்த ஃபுல் அவர் 10 பாட்டுக்கு பாடியிருக்காருல, அது எல்லாத்தையும் 12,000 சொல்லணுமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் சொன்னா போதுமான்னு கேட்க? எல்லாத்தையும் சொல்லணும். 11 பாசுரத்தையும் 12,000 டைம்ஸ் சொல்லணும். அடுத்தது வெறும் கண்ணினும் சிறுத்தாவும் மட்டும் சொன்னா நம்ம சொல்றா யாரும் வரமாட்டாங்க முன்னால. அடியே நிறைய பேருக்கு ஒரு just an update. There are some kids who are saying you probably did not understand it fully. That's fine. If you didn't understand it fully, please post a message. Whoever like you can go and listen to the story again. It's already in the YouTube channel. So whoever has not understood it completely, you can actually post a message in the 2020 group, Telegram group, saying that you don't understand the story so well. Then we'll probably explain to you only the parts which you don't understand. Chariya, is that clear? Or if you have any doubts or any parts which you don't understand now, you can ask now. Or you go back and listen to the story a couple of times, both in English as well as in Tamil. The English version will also be updated soon. So if you still don't understand,
please post a message in the Telegram group and we will see what needs to be done. Okay? அடியன் தாசன் அடியன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அடியன். அடியன் சொல்லுங்கம்மா. அடியன் ராமானுஜ நூற்றாந்தாதி பிரபந்தத்துல ஆட் ஆச்சுல அடியன், அது எந்த காலத்துல ஆட் ஆச்சு அடியன்? அந்த 4000க்கு அது அமுதனார் கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் ஆச்சு. ராமானுஜருடைய காலத்திலேயே, அப்ப அவர் இந்த சம்சாரத்துல இருக்கிறச்சேவே கம்போஸ் பண்ணிட்டார் அமுதனார். இன்ஃபேக்ட் சுவாமி ராமானுஜரே அப்ரூவ் பண்ணார் அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது ஆட் ஆயிட்டு 4000. அடியன் விஷ்ணு காஷ்யப், ஐ ஹாவ் அ டவுட் அப்படின்னு கேட்டிருக்கார். என்ன விஷயம்? Swami said, if you have difficulty in understanding, if you have had difficulty in understanding, please let us know, because it was a trial that we did. கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் ஏத்தினா புரியறதா அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் இதை உபன்யாச ஸ்டைல்ல கொடுத்தோம். So let us know about your comprehension. சொல்லுங்க ராகஸ்வாமி. சொன்னா வருவாரு. 12,000 டைம்ஸ் சொல்லி பாக்குறேளா? ஆனா பிரேக் எடுத்துக்காம சொல்லணும். இன்னைக்கு 12 டைம்ஸ் சொல்றேன், நாளைக்கு 12 டைம்ஸ் சொன்னா வர மாட்டாரு. கவுண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் சுவாமி? ஜெயஜெயஸ்ரீ சுதர்ஷனா 32 டைம்ஸ் அம்மா கவுண்ட் பண்றா. 12,000 அம்மா கவுண்ட் பண்ணுவாளா கேளுங்க முதல்ல. உங்களால சொல்ல முடியாதா பிரேக் எடுக்காம 12,000? நீங்க 4000 திவ்ய பிரபந்தமே சொல்லலாம் சுவாமி, பிரேக் எடுக்காம 12,000. Don't press next question till the question the kid has finished answer. Ready? Yeah, why bro? அடியன் அடியன் ஹோம்வொர்க் என்ன அடியன்? யாருமா? ஹோம்வொர்க் மேம், ஹோம்வொர்க் அடியன். ஹோம்வொர்க்? ஹோம்வொர்க் பத்தி என்னமா அடியன்? ஹோம்வொர்க் என்ன அடியன்? ஹோம்வொர்க் என்னவா? ஸ்லைட்ல போட்டிருந்தேனே, சுவாமி நாதமுனிகளை பத்தின அவதார ஸ்லோகம், புருஷி சுவாமி ஸ்லோகம், அதுக்கப்புறம் அவரோட பர்த் பிளேஸ் என்ன, திருநக்ஷத்திரம் என்ன, அப்புறம் அவரோட 8 டிசைபிள்ஸ் பேர் இதெல்லாம் எழுது வரும். அந்த பிபிடி கிளாஸ் ரூம்ஸ்ல வரும், அப்லோட் ஆகும். அதுல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதுல பாத்துக்கோங்க. And by today's 20th, right? Okay, so by 3rd or 4th March you can submit. Yeah, 4th March submission of homework. ரொம்ப சிம்பிள் homework தான். homework கொடுத்தா அதை சப்மிட் பண்ணாம இருக்க கூடாது. நீங்களாம் 2020 ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருந்தேன், and we were very happy about that. So looking forward to similar kind of interaction now also. நிறைய கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு புரியுது. ஸோ வெறும் 4 things தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூ கேன் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் இன் 10 minutes ஆஃப்டர் லிஸ்னிங் டு த வீடியோ ஒன்ஸ். ஸோ மொத்தமாவே 1/2 மணி இல்லைன்னா 40 minutes ஆக்டிவிட்டி தான். யூ ஹேவ் 10 days in hand. ஸோ ப்ளீஸ் டூ இட். சப்மிட் பண்ணாம இருக்காதீங்கோ. And here Adian would like to tell that I hope you all are marking the tracker. So if you submit the homework on time, you can get +2. சரியா? அசைன்மெண்ட் ஆன் டைம் சப்மிஷன் இருந்ததுன்னா நோட்ஸ்ல +2 போனஸ் பாயிண்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம் இந்த மந்த்துக்கு. ட்ராக்கர் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்களா குழந்தைகளா? ப்ளீஸ் ரிப்ளை இன் தி சாட்.
Marking tracker every day. Very good. Advika, Shrisha, Divya Shri, Hasini, Vijay Sarnathan, Shruti Sai, Prasanna, Aditya, Ananta Shri, Trivikraman, super. Pardhan, very good. Romba santosham. Mahati, Advika. Okay, also writing Jai Jai Shri Sudarshan. Excellent. So looking forward to seeing your tracker progress. Prakladardan, Yashwant. Adian can't see the video. Yashwant put it. Now the video is not being shown, ma. Janya Kriti, Vishnu Kashyap. Why Vishnu Kashyap? Not frequently. Please mark it every day. As an activity before going to bed, you can sit with the tracker. It will not take even 5 minutes to fill. சரியா? tracker நன்னா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரலாம் நீங்களா லைஃப்ல. சரியா? So please do it and you'll get +2 if you submit the assignment on time. சரியா? ரொம்ப ரொம்ப குட்டி அசைன்மெண்ட் தான். மால்வலன் வெரி குட். வெரி நைஸ். சந்தோஷம் கண்ணுங்களா. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா I think we can wind up. Swami, முடிச்சுடலாமா செஷனை? There are a few questions. Nadi. Sure. Again, if you have any questions, just press question. Again, நம்ம ஒரு கவுண்ட் பண்ணிட்டு 12,000 டைம்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோமான நம்ம ஒரு 12,000 டைம்ஸ் சொல்லிட்டோன்னு வந்து கண்டுபிடிச்சிருவோம் அடியன். சூப்பர் அடியன். நல்ல மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம வந்துட்டாருன்னா 12,000 ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும்ல. ஆமா அடியன். சூப்பர் அடியன். நீங்க 12,000 ஆயும் வரலன்னா கரெக்டா சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? Okay அடியன். அம்மா will be very happy that you are busy reciting. கிருஷ்ணனுக்கு ஒரு 6,000 கொடுத்துருங்க. நீங்க ஒரு 12,000 பண்ணுங்க. அதுக்கு கேக்குறதா? அடியன் கேக்குறதா? அடியன் கேக்குறமா? அடியன் ஏன் கண்ணிலன் சிறுத்தாம்பு 12,000 டைம்ஸ் சொன்னோம். Why not it can be 15,000, 10,000 அத மாதிரி? It could have been anything, but that was a message that was given by Madhurakavi Alvar to his descendants. Madhurakavi Alvar சொல்லிட்டு போயிருந்தார். இந்த வந்து மந்திரம் மாதிரி 12,000 டைம்ஸ் ஜபிச்சா நம்மாழ்வாரை சாட்சாத்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய டிசெண்டன்ட்ஸ் கிட்ட. So that message they had carried on. In fact, சில குரு பரம்பரைகள்ல எல்லாம் இன்னொரு ஸ்டோரி கூட சொல்லுவா. That there was a prediction that a person would come from Katumannar Kovil who would actually do this recitation 12,000 times and get this சாட்சாத்காரம் அப்படிங்கிற prediction கூட சொல்லியிருந்தா அப்படின்னு சில குரு பரம்பரைகள்ல எல்லாம் சொல்லுவா. So that was the number that was decided by Madhurakavi Alvar. அது ஏன் அந்த நம்பர் அப்படின்னு ஆழ்வாருக்கு தான் தெரியும். Okay. Anybody has any more questions? கதையே புரியலன்னு யாராவது இருக்கல? எல்லாருக்கும் 12,000 புரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் நம்மளோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரெண்டு மட்டும் தெரிஞ்சிருக்கு. Super. That's the difference between kids and so true. So Raghav, have you started reciting already? Have you finished 2-3 times? Harliks out போயிட்டேல? ஜெயகேஷ் சிசுவேஷனை கூட கவுண்ட் பண்ண முடியலையா? ஜெயகேஷ் சுதர்ஷனா கவுண்ட் பண்ண முடியலன்னு நானே போதுன்னு சொல்லிடுவேன் சுவாமி. கண்ணின் திருத்தாம யார் ஸ்டாப் பண்ணுவோம் உங்களை? ரொம்ப கவுண்ட் பண்ணுவாளா? கேட்டு பாருங்க ஒரு தடவை கவுண்ட் பண்றீங்களா 12,000.
கவுண்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா முடிக்க 12,000? எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க நீங்க? கண்டினியூஸா பிரேக்கே இல்லாம எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் உங்களால? சுவாமி எனக்குலாம் பண்ண முடியாது சுவாமி. எனக்கு 12 டைம்ஸே முடியாது. உங்களுக்கு முடியாது. எனக்கு 1 டைமே கஷ்டமா இருக்கு. சூப்பர் அடியன். கன்வீனியன்ஸ் இருக்காம எது தெரியுமா? எது காத்தால சொல்றமே, சாட்டர்டே சண்டேல சொல்றமே, அதுதான் கன்வீனியன்ஸ் இருக்காம. சூப்பர். அதேதான். சூப்பர், வெரி குட். ஹோம்வொர்க் நோட் பண்ணிட்டேலா? எழுத தெரியாதா? எழுத இல்லைன்னா சொல்லலாம். உங்களுக்கு எழுத தெரியாது, லாங்குவேஜ் கிளாஸ் போக மாட்டீங்க, ஆனா வாய் மட்டும் இருக்கு சுவாமி. நாடியன் சாமி சொல்லிட்டேன்னா எல்லாம் சரியா போயிடுமா? ஸ்கூல்ல எழுதுறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல எழுதுறீங்களோ இல்லையா? நான் திட்டுவான் வேற என்கிட்டயே சொல்றேன். ஸ்கூல்ல எழுத தெரியாதா? எழுத தெரியுமா? அதே சம்பிரதாய மஞ்சரி மட்டும் எழுத தெரியாதா? ஓகே அடியன், அடுத்த வருஷம் எழுத கத்துட்டுலாம். ஓகேவா? அப்புறம் ஒரு க்ஷமிக்கிற சேவ் ஆயிடும். எழுத தெரியாத பசங்க மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும்னா, மத்தவங்க அந்த ஆப்ஷன் கிடையாது. சமத்தா எழுதி அனுப்புங்க. சூப்பர் சுவாமி, நீங்க ஸ்டார் கிட் சுவாமி. சரி போய் ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம். தன்யாஸ்மி குரூப்ல மெசேஜ் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஆனா எல்லாரும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, the story has been uploaded to the YouTube channel, so please go and listen to it. For those who can't understand Tamil, please wait for a day or two. The English version of the story will also be published. சரியா? அப்படியே